சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஏவா வேலு வாக்குமூலம், சிக்கினார் ஸ்டாலின். திமுக மாஜி ஏவா வேலு இன்று இரவு கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. நாளை முதல் 3 நாட்கள் கோர்ட் விடுமுறை என்பதனால அவருக்கு பெயில் கிடைப்பதும் சிக்கல் ஏற்படலாம் என சொல்லப்படுது. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவோட வீட்லையும் அவரோட அலுவலகத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சோதனையில் ஈடுபட்டாங்க. தமிழகத்தில் தற்போதைய டிவிகே அரசு பொறுப்பேற்ற பிறகு முந்தைய திமுக ஆட்சியின் முக்கிய புள்ளிக்கு எதிராக எடுக்கப்படும் முதல் மிக முக்கிய அதிரடி நடவடிக்கை இதுதான். அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனைகள் தற்போது தீவிரமடைஞ்சிருக்கு. ஏவா வேலு இன்று எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மொகரம் பண்டிகை, அரசு விடுமுறை. அதனை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால இன்று கைது நடவடிக்கை பாய்ந்தா வார இறுதி நாட்கள் முடியும் வரை அவருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைப்பதில் கடும் சிக்கல் ஏற்படும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிராக செயல்படும் அறப்போர் இயக்கம் அமைப்பின் ஜெயராம் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. 2022 மார்ச் மாதத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் பல்வேறு பிரிவுகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகள் எதுவும் செய்யப்படாமலே குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதா புகார் எழுந்தது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சேர்ந்து இந்த இமாலய ஊழலில் ஈடுபட்டதா குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பா திருப்பூர் வட்டத்தில் சாலைகள் அகலப்படுத்துவது மற்றும் மேம்படுத்தும் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 4.19 கோடியில எந்த பணியும் செய்யாமல் 3.23 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதா தற்போது சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக எழுந்த புகார் அடுத்துதான் 2022 ஏப்ரல்ல 4 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அறப்போர் இயக்கம் தனது புகார்ல மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் சொல்லியிருக்கு. அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக 2022 ஏப்ரல் 8ஆம் தேதி நள்ளிரவில் பலத்த போலீஸ் பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட சங்கரானந்த இன்ஃப்ரா ஒப்பந்ததாரர் அவசரமாக சாலைகளை அமைத்ததா சொல்லப்படுது. அரசு பணத்தை கையாடல் செய்ததற்கான ஆதாரங்களை முற்றிலும் அழிப்பதற்காகவே காவல்துறையின் பாதுகாப்போடு இந்த நாடகம் அரங்கேறி இருப்பதாக குற்றம் சாட்டப்படுது. கரூர், கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இதே போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கிறதா ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து தான் கடந்த ஜூன் 23ஆம் தேதி தமிழக அரசு இந்த வழக்கை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரப்பூர்வமான அனுமதி வழங்கியதை அடுத்து ஏவா வேலு உட்பட 9 நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் சங்கரன் இன்ஃப்ரா நிறுவனம் மீது கூட்டு சதி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிரடி சோதனை மற்றும் கைது அச்சம் குறித்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ரொம்பவே பதிவிட்டிருந்தார். நெடுஞ்சாலைத்துறை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வரார். இதனை அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் தனது நிரபராதி தன்மையை நிரூபிப்பார். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் திமுக ஆட்சியின் மீது சுமத்தப்பட்ட எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதுவரை நிரூபிக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை. ஆளும் கட்சியின் இத்தகைய மிரட்டல்களுக்கு அஞ்சி பின்வாங்கும் இயக்கம் திமுக அல்ல. இதைவிட பெரிய அடக்குமுறைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதையும் எதிர்கொண்டு தர்மத்தின் பக்கம் நின்று வெல்வோம் என்று மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இந்த சோதனை பெரும் புயலை கிளப்பியிருக்கிற நிலையில இன்று மாலைக்குள் ஏவா வேலு கைது செய்யப்படுவாரா அல்லது நீதிமன்றத்தை நாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்த திமுக எம்பி ஆர் ராசா வீட்டிற்குள்ள நுழைய முயன்றதுனால சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது சிறிது நேரம் காவலர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கல. வாசலில் இருந்து அவரது ஆதரவாளர்கள் ஆர் ராசா வந்திருக்காரு, கேட்டை திறங்க என்று கூறினாங்க. ஏவா வேலுவை சந்திக்க அனுமதி உண்டா என்று கேட்கலாம் என்று ஆர் ராசா பேசி கொண்டிருந்த நிலையில அவரை மட்டும் உள்ளே காவலர்கள் அனுமதிச்சாங்க. இதையடுத்து உள்ளே ரயில் நடக்கும் பகுதிக்கு செல்லாமல் ஏவா வேலு இருக்கும் பகுதிக்கு ஆர் ராசா சென்று இருக்கார். முன்னதாக திமுக வழக்கறிஞர் சரவணன் ஏவா வேலுவை சந்திக்க வந்திருந்தார். ஆனால் அவரை போலீசார் உள்ளே அனுமதிக்கல.
நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த வேலு சாலை அமைக்க ஜவ்வூடு மண் அள்ளியதில் முறைகேடு செஞ்சிருப்பதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறிப்பாக திருப்பதி சென்னை நெடுஞ்சாலை விரிவாக்க பணியின் போது பயன்படுத்தப்பட்ட மண் அளவுக்கு மீறி எடுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு இருந்தது. திருத்தணியை ஒட்டி இருக்கிற பட்டாபிராமம் பகுதியில் உள்ள ஏரிகளில் 5 அடிக்கு மண் அள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுமார் 12 அடி வரை மண் அள்ளியதா பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இப்படி மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில் செய்யப்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக புகார்களை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தோண்டி எடுத்திருக்கு. இந்த பின்னணியில் தான் தற்போது ரெய்டும் நடத்தப்பட்டு வருது. கண்டிப்பாக இன்று ஏவாவேலுவை கைது செய்திருவாங்க என்று சொல்லப்படுது. அதனால் ஏவாவேலு வயதின் முதிர்ச்சி காரணமாக அமலாக்கத்துறையிடம் இது அனைத்திற்கும் காரணம் ஸ்டாலின் தான் என்கின்ற உண்மையை கூறுவார் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை அவர் அவ்வாறு சொன்னார், கண்டிப்பாக ஸ்டாலின் வீட்டுக்கும் ரெய்டு நடத்தப்படும். தொடர்ந்து ஸ்டாலினும் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் நீதியின் பக்கம் எப்போதும் தலை வணங்குகிறோம், நீதிதான் வெல்லும், இதை கோர்ட்டில் சென்று ஏவாவேலு சந்தித்து நிரபராதி என நிரூபிப்பார் என பயத்தில்தான் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் என சமூக ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாளை மறுநாளுக்கு மறுநாள் விடுமுறை என்பதால் ஏவாவேலுவால் தப்பிக்க முடியாது, அவரால் அடியும் தாங்க முடியாது. அதனால் ஸ்டாலின் செய்த ஊழல்கள், உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு ஊழல்களில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்கின்ற விவரங்களை அமலாக்கத்துறையுடன் ஏவாவேலு கூறும் பட்சத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்படலாம் என்கின்ற செய்தி தற்போது பரபரத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிரடி சோதனை நடவடிக்கையில் பல்வேறு ஆவணங்களும் சிக்கியுள்ளதாம். அந்த ஆவணங்களில் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி போன்ற முக்கியமான அமைச்சர்களும் தொடர்புடையதாக தற்போது அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறாங்களாம். தொடர்ந்து விஜய் கூறியது போல தற்போது திமுகவில் உள்ள ஊழல் செய்த ஒவ்வொருவரையும் விடமாட்டேன் என கூறி 2 நாட்களில் இவ்வாறு ஒரு சோதனை நடப்பது திமுகவினரை பெரும் கலக்கத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் அனைவரும் தற்போது கலக்கத்தில் இருக்கிறார்கள். இனி விஜய் செய்யும் ஆட்டம் அனைத்தும் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது வெள்ளை அறிக்கையாக மின்சாரத்துறையில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டிருக்கிறார். அடுத்து செந்தில் பாலாஜி வீட்டில்தான் ரெய்டு நடக்கும், செந்தில் பாலாஜியை கைது செய்வார்கள். மேலும் செந்தில் பாலாஜி மின்மாற்றிகளை வாங்கியதில் செய்த ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்கின்ற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஒருவேளை ஏவாவேலு இன்று கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவர் 3 நாளுக்கு வெளியில் வர முடியாது. அவர் ஸ்டாலினுக்கு எதிராக உண்மைகளை கூறிவிட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.